மதுரை மாநாட்டின் மூலம் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து பேசுபொருளாக இருந்த தாவேக தலைவர் விஜய் அடுத்ததாக மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்க இருக்கிறார். இதற்கான தேதி, இடம் உள்ளிட்ட தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளன. முதல் மாநாடு வட மாவட்டத்தில் விக்கிரவாண்டியிலும், இரண்டாவது மாநாடு தென் மாவட்டத்தில் பாராபத்தியிலும் நடத்தியவர் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கென இடத்தை தேர்வு செய்துள்ளார். என்ன வியூகம் என்று விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாராபத்தியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்றது. அந்த மாநாட்டில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் விஜய், தொடர்ந்து மக்களை சந்திக்க இருக்கிறேன், இனி இதுதான் என் வேலை என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து அவரின் சுற்றுப்பயணம் எப்போதுதான் தொடங்கும் என்ற கேள்விகள் எழுந்தன. குறிப்பாக கடந்த மே மாதமே தன்னுடைய மக்கள் சந்திப்பை விஜய் தொடங்குவார் என கூறிய நிலையில் திட்டம் தொடர்ந்து தாமதமானது அவர் மீது விமர்சனத்தை கூட்டியது. இந்த நிலையில்தான் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கும் இந்த சுற்றுப்பயணத்தை டிசம்பர் 23ஆம் தேதி மதுரையில் அவர் முடிக்கும் வகையில் அட்டவணை தயார் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 102 நாட்களுக்கு ஒட்டுமொத்தமாக சுற்றுப்பயணம் இருந்தாலும் இடைவெளி விட்டுவிட்டு மக்கள் சந்திப்பை நடத்த உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக விஜய் சாலையில் இறங்கி நேரடியாக மக்களை சந்திக்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு பிரிவினரும் உளவுத்துறை தரப்பிலும் விஜய்க்கான பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதனால் வாகனத்தில் இருந்தபடி விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் திட்டமிடப்பட்டு வருகிறது. கட்சியில் அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் தங்கள் மாவட்டத்தில் எந்த இடத்தில் வாகன பிரச்சாரம் நடத்த முடியும், மேடை அமைத்து பேச முடியும் என்ற விவரங்களை ஏற்கனவே தலைமையிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் விஜயின் சுற்றுப்பயணம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை மேடைகளில் முதல்வர் மற்றும் பிரதமர் குறித்து மட்டுமே பேசிய விஜய் இந்த சுற்றுப்பயணத்தின் போது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் மீது உள்ள புகார்கள் குறித்தும் பேசுவார் என கூறப்படுகிறது.